ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு வருகிறது. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாட வேண்டும் என்று பார்க்கலாம். அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது சூரியனை அடிப்படையாக வைத்து பிறக்கிறது. பஞ்சாங்கம் என்பது ஒரு சூரிய நாட்காட்டி. 12 ராசியில் சூரியன் மேச ராசியில் நுழையும் போது, அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நுழையும் போது வருஷம் பிறக்கிறது. வசந்த காலத்தின் துவக்க நாள் இந்த சித்திரை 1ஆம் தேதி. அதாவது புத்தாண்டு அன்று மக்கள் விமர்சையாக கொண்டாடுவார்கள். வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து தோரணம் எல்லாம் கட்டி மிக அழகாக கொண்டாடுவார்கள். வீட்டை சுத்தம் செய்வதெல்லாம் அதாவது புத்தாண்டு முந்தைய நாளே சில பேர் செய்து விடுவார்கள், சில பேர் புத்தாண்டு அன்று செய்து விடுவார்கள். பரவாயில்லை, இரண்டுமே ஏற்கத்தக்கது தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றாக வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து கொள்வது மிக அவசியம். அதன் பிறகு புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி அன்று அதிகாலையில் எழுந்து விசுக்கணி என்பது பார்ப்பார்கள். அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அதன் பிறகு காலையில் எழுந்து குளித்து விட்டு என்றால் தலைக்கு குளிக்க வேண்டும். சில பேர் உடல் மட்டும் குளிப்பார்கள். தலைக்கு அன்று புத்தாண்டு அன்று தலைக்கு குளிக்க வேண்டும். குளித்து விட்டு அதன் பிறகு கோலம் விட்டு பூஜை அறையில் நல்ல கோலம் போட்டு நன்றாக அலங்கரிக்க வேண்டும். உங்கள் வீட்டு தெய்வங்களுக்கு நல்ல ஒரு மலர்கள் இவைகளை வைத்து அலங்காரம் செய்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். விளக்கேற்றி வைத்து அந்த வழிபடும் போது மாப்பலா வாழை, அதாவது முக்கணி என்று சொல்வார்கள், அது மிக முக்கியம். மாப்பலா வாழை வைப்பது மிக முக்கியம். அது வெற்றிலை பார்க்கு மேல் உங்களுக்கு என்னென்ன வைக்க முடியுமோ அதையெல்லாம் நெய்வேத்தியம் செய்து அந்த பகவானை வழிபடலாம். சில பேர் புத்தாடை அதாவது வாங்குவார்கள், இப்போதெல்லாம் வாங்குகிறார்கள். சித்திரை 1 அன்று புத்தாடையை உடுத்தி கொண்டு கோயிலுக்கு செல்வது நிறைய பேர் வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அவ்வாறு புத்தாடை வாங்கினால் அந்த ஆடைகள் கூட அந்த தெய்வத்துக்கு முன் வைத்து வழிபட்டு அதன் பிறகு அணிந்து கொள்வது சிறப்பு. மேன்மேல் நமக்கு பெருகும். தீபாவளி அன்றுதான் நாம் புத்தாடை வைத்து வணங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நாம் எப்போதெல்லாம் புத்தாடை அணிகிறோமோ அன்று அந்த தெய்வத்துக்கு முன் வைத்து ஒரு தூப தீபம் காட்டி நாம் அணிந்து கொண்டால் அது தனி சிறப்பு தான். மஞ்சள் தடவி அணிந்து கொண்டால் அது ஒரு தனி சிறப்பு. மேன்மேலும் நமக்கு புது புது ஆடைகள் கிடைக்கும். சில பேர் நகை கூட வாங்குவார்கள். புத்தாண்டு அன்று நகை கூட வாங்கி வைத்து அது கூட வைத்து வழிபடலாம். அது அவரவர் வசதியை பொறுத்தது. சரி, இது முக்கியமாக ஒன்று செய்யணும். நிறைய பேர் செய்ய மாட்டார்கள். அதாவது இவ்வளவு செலவு செய்யும் போது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அதற்கு ஒரு பொட்டு வைத்து அதையும் அந்த பூஜை அறையில் வைத்து அந்த தெய்வத்துக்கு முன் வைத்து வழிபட வேண்டும். பஞ்சாங்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பஞ்சாங்கம் என்பது அதில் சகல விதம் எல்லாமே அடங்கி உள்ளது. அதை பூஜை அறையில் வைத்து அந்த தெய்வத்துக்கு முன் வைத்து வழிபட்டு அதன் பிறகு அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து படிக்கலாம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு எங்களுக்கு பஞ்சாங்கம் பற்றி ஒன்றுமே தெரியாது. பரவாயில்லை, அது பற்றி கவலை இல்லை. பஞ்சாங்கம் தமிழில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து என்னதான் போட்டுள்ளதுன்னு பாருங்கள். கலியுகாதி ஆண்டு போட்டிருக்கும், மாதம் போட்டிருக்கும், கொல்லம் ஆண்டு போட்டிருக்கும், எல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். திறந்தாலே அது பார்த்தாலே உங்களுக்கு எந்தெந்த கோயிலில் எந்தெந்தைக்கு எந்தெந்த உற்சவம் நடைபெறும் இதெல்லாம் கூட அதில் போட்டிருக்கும். மெதுவாக உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தாலே போதும். அதன் பிறகு இப்போ பஞ்சாங்கம் பார்க்கறது நான் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். முந்தி உள்ள மாதிரி இல்லை. பழைய பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா நாளிகை விநாயகை இதெல்லாம் கொடுத்திருப்பார்கள். அந்த மணி நிமிஷத்தை நாம் தான் கணக்கு செய்து கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் வர பஞ்சாங்கம் பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது. மணி நிமிஷம் மாற்றியே கொடுத்துறாங்க சூப்பராக. அதனால் ஈஸியாக பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நட்சத்திரம் பார்க்க கூட வசதியாக இருக்கும். அட்லீஸ்ட் அமாவாசை, பௌர்ணமி, முக்கியமான தினங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம்.
அந்த அளவுக்கு நீங்கள் பிக்கப் ஆயிருங்க. தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சவரை உங்களுக்கு எந்த பக்கம் எடுத்து பார்த்தாலும் சரி, அப்போதான் தெரியும் இவ்வளவு விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் உள்ளதா என்ன. அந்த பஞ்சாங்கத்தை அன்று எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலையும். மிக முக்கியமாக இந்த பஞ்சாங்கம் வைத்து வழிபட்டாலே போதும். அது அப்படியே பூஜை அறையில் இருக்கலாம், அது பற்றி ஒன்றும் தவறு இல்லை. உங்களுக்கு வேண்டி போவது அதை எடுத்து பார்க்கலாம். இது முக்கியமாக செய்ய வேண்டும், செய்தால் நல்லது. அதன் பிறகு அன்று மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ பச்சடியெல்லாம் செய்து சாப்பிடுவார்கள். வாழ்க்கை என்றால் கசப்பு, இனிப்பு, மேடு, பள்ளம் எல்லாமே இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அதை உணர்த்த அந்த வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடியெல்லாம் சாப்பிடுவார்கள், செய்து சாப்பிடுவார்கள். அன்றைய தினம் நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது குடும்பம் ஒன்றாக இருந்து உங்கள் பிரார்த்தனை வைத்து வழிபடுங்கள். அது மிகவும் சிறப்பான பலன்கள் கொடுக்கும். உங்கள் குல தெய்வத்தை தவறாமல் வழிபடுங்கள், அது மிக முக்கியம். அதன் பிறகு உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள், அது மிக முக்கியம். இவற்றெல்லாம் செய்து வழிபட வேண்டும். முடிந்தால் சாம்பிராணி, சாம்பிராணி என்றால் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கடையில் வாங்கி சாம்பிராணி தூள் பண்ணி அதை தூபம் போட்டு நீங்கள் வணங்கினீங்கன்னா வீடு நல்ல மங்களகரமாக இருக்கும். நல்ல லட்சுமி கடாட்சமும் அழகாக இருக்கும். இதையெல்லாம் வைத்து நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் ஆண்டு, அந்த வருகிற புத்தாண்டு எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். இவ்வாறு தான் வைத்து வழிபட வேண்டும், இது மிக முக்கியம். அதன் பிறகு இந்த புத்தாண்டு எப்போ பூஜை பண்ணலாம், ஒரு நேரம் சொல்லுங்கன்னா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம்னா காலை 7 to 9 2 மணி நேரம் இருக்குது நல்ல நேரமாக. அந்த நேரம் நீங்கள் அந்த பூஜை செய்து வழிபடலாம். உங்களுக்கு என்னென்ன வைக்க வேண்டியுமோ பூஜை அறையில் எல்லாம் வைத்து நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. மங்களானி பவந்து.